இங்கேயும் அதிமுக சரியில்லைனா திமுக போடுவாங்க, திமுக சரியில்லைனா ஆனா பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதாவது நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நாங்க இன்னும் நாங்க என்ன சொல்றோம், தமிழ்நாட்டுல எல்லாருமே எங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் நாங்க சொன்னோமா? நாங்க வந்திருக்கோம் சார். 2026ல நாங்க போறோம். பெரும் கூட்டணியை வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க எங்க தலைவர்கள். அது எந்த லெவல் இருக்குதுன்னு பெரும் பாப்போம். கூட்டணியா சார்? ஆமா. கூட்டணியில என்ன இருக்குது? நீங்க பெரிய கூட்டணி 11 கட்சி, 14 கட்சி நீங்க கூட்டணி வைக்கலாம். நாங்கெல்லாம் சேர்க்க கூடாது. யாருமே சேர மாட்டேன்றாங்களே. அமித்ஷா வந்து போய் 6 மாசம் ஆகுது. சார் எலெக்ஷன் முடியட்டும் சார். இல்ல சார், அமித்ஷா முன்கூட்டியா வந்து ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சோம். முடியட்டும் சார். அதுவே இன்னும் ஜெல் ஆகல பெருசா. நான் கேக்குறேன், பீகார் எலெக்ஷன் முடியட்டும். நிர்மலா சீதாராமன் அம்மாவுடைய வளர்ச்சியே தமிழ்நாட்டுல அவங்க வந்து உட்கார்ந்து 4 மீட்டிங் போட்டாவே அல்லாய் உட்கார்ந்துறீங்க. எங்க இல்ல அவங்க வந்து போனா இங்க என்ன ஒரு இது இல்லையா சார்? ஒரு பிளான் பண்றாங்க. கோயம்புத்தூர்ல வந்து அவ்வளவு பேருக்கு அவ்வளவு உதவிகள் செஞ்சாங்க. கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு உட்கார்ந்துக்கின்னு அன்னபூர்ணாவை வந்து உட்கார்ந்து பண்ணுக்கு ஒரு இதுக்கு இதுன்னீங்க. பாத்தீங்களா எவ்வளவு கேள்வி ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா அவங்க உட்கார்ந்தாங்க. என்னைக்காவது திமுக மந்திரிகள் இந்த மாதிரி உட்காருவாங்களா? அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. வீரமங்கையா உட்கார்ந்தாங்க. எல்லாத்துக்கும் பண்ணாங்க. அதெல்லாம் எல்லாரும் கேள்வி கேக்குறாங்க சார். தமிழ்நாட்டு மந்திரிகள் கிட்ட கேள்வி கேக்குறாங்க, மக்கள் கேக்குறாங்க. மந்திரி பதில் சொல்றாரு. எந்த பதில்? ஓசி பஸ் நல்லா இருக்கா? அதெல்லாம் முடிஞ்சிருச்சு சார். முடிஞ்சது நல்லா இருக்கா? அதெல்லாம் சார் ஓசி இது நல்லா இருக்கா? போன தேர்தல் ஓசி பிங்க் கலர் நல்லா இருக்கா? கொடுத்துட்டு இவ்வளவு கேவலமா பேசக்கூடிய மந்திரிகளை வச்சுக்கின்னு அவங்க கிட்ட மந்திரிங்க கிட்ட எல்லாம் நீங்க கேட்டீங்களா? அந்த மந்திரியா நான் நிறைய கேள்வி வச்சிருக்கேன். உன் வீட்டு துட்டை கொடுக்கறியா? ஓசின்னு சொல்றே தமிழக மக்களுக்கு. அததான் 24 தேர்தலுக்கு பயன்படுத்திட்டீங்களே, மறுபடியும் 26க்கு இதுதான் ஸ்கிரிப்டா? ஏன் பேசக்கூடாதா? பேசுனது யாரு? மந்திரிகள் பேசினாங்க. சிஎம் உழைக்கட்டும். எங்களுக்கு சிஎம் மேல ஒரு வருத்தமும் இல்லை எனக்கு. சரி. ஏன்னா எனக்கு நல்லா தெரிஞ்சவர். சிஎம் கஷ்டப்படுறாரு, பாடுபட்டாலும் கூட இருக்காங்க இல்லையா அந்த மந்திரிங்க, எம்எல்ஏங்க, அந்த அல்லக்கைங்க எல்லாமே இருக்குது இல்ல, அவங்க எல்லாம் ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு ஊர்ல ஒரு வட்டத்துல இவங்க பண்ற கொடுமை எல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எல்லா லெவல்லையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பார்த்துட்டு இருந்து அதே போல சென்னை மேயர் அவங்க வெள்ளம் இது வந்து 98.5% முடிஞ்சு விட்டுது. திருப்பி வெள்ளம் வந்த பிறகு இப்போ ஒரு பாதி 10% இன்னும் இருக்குது. வெள்ளமா வெள்ளக்காடு எல்லாமே உங்க பாஷையில 4000 கோடியை போட்டு 98.5% பணிகள் நிறைவடைஞ்சிட்ட பிறகு ஏன் வெள்ளம் சேர்ந்ததுன்னு கேட்கறதுக்கு இங்க இருக்கிற ஒரு ஜெர்னலிஸ்டுக்கும் மாதேஷ் வந்து மேக்கப் போட்டுக்கிறாரு, உட்கார்ந்துக்கிறாரு. 1 to 1 பிஜேபி காரனை பார்த்தா